அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் வினித்குமார். மெடிக்கல் பெயில் வாங்கிட்டு பெயிலில் சொன்ன ரூல்ஸை பிரேக் பண்ணால் என்ன ஆகும் தெரியுமா? மெடிக்கல் பெயில் கிடச்சிருச்சுன்னு என்ன வேணாலும் பண்ணலாமா? வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம், பப்ளிக்காக ஸ்பீச் கொடுக்கலாமா? கோர்ட் சொன்ன ரூல்ஸை பிரேக் பண்ணால் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? டேரெக்டாக ஜெயில் தான். ஆமாங்க, ரீசெண்டாக தமிழ்நாட்டில் நடந்த ஒரு கேஸில் ஒரு அக்யூஸ் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி இன்ட்ரீம் மெடிக்கல் பெயில் வாங்கினார். ஆனால் பெயில் கிடைச்ச பிறகு ரெகுலர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது பதிலாக லாங்காக வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பார்த்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹைகோர்ட்டில் பெயில் கேன்சல் பண்ண சொல்லி மனு போட்டிருக்கு. மெடிக்கல் பெயில் அப்படின்னா என்ன தெரியுமா? ஜெயிலில் ட்ரீட்மெண்ட் பாசிபிலிட்டிஸ் இல்லை, சீரியஸ் இல்னஸ் இருக்குது, எங்களுக்கு சர்ஜரி ஒரு சுச்சுவேஷன், எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்றதுக்காக டெம்பரவரியாக ஃப்ரீடம் தர்றது தான் மெடிக்கல் பெயில். இது ஒரு பெர்மனண்ட் பெயில் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். மெடிக்கல் பெயிலுக்கு கோர்ட் போடுற பொதுவான கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் மட்டும் இருக்கணும், ஸ்ட்ரிக்டாக பெட் ரெஸ்ட் எடுக்கணும், போலீஸோட பெர்மிஷனோ இல்லை கோர்ட்டோட பெர்மிஷனோ இல்லாமல் பப்ளிக் ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடாது, லா அண்ட் ஆர்டருக்கு திருடன் ஆகக்கூடாது. இதில் ஏதாவது ஒன்று பிரேக் பண்ணால் பெயில் கேன்சல் ஆயிரும், மறுபடியும் அரெஸ்ட் ஆக வேண்டியது இருக்கும். கோர்ட்டுக்கு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கூட வரலாம். லா ஒரு கிளியர் பிரின்சிபல் சொல்லுது, பெயில் இஸ் ஏ கன்செஷன், நாட் அ ரைட். கோர்ட் நம்பிக்கை வச்சு தான் பெயில் தருது. அந்த ட்ரஸ்ட்டை மிஸ்யூஸ் பண்ணால் கோர்ட் கடுமையாக ஆக்ஷன் எடுக்கும். இந்த வீடியோ அக்யூஸுக்கு மட்டும் இல்லை, பெயிலுக்கு அப்ளை பண்ண போகிற எல்லாருக்கும். ஃப்யூச்சரில் லீகல் ப்ராப்ளம் அவாய்ட் பண்ண ஒரே அட்வைஸ், கோர்ட்டில் போய் பேசாதீங்க, பெயில் கண்டிஷன்ஸை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. ஒன் ஸ்மால் மிஸ்டேக் இஸ் ஈக்குவல் டு பிக் லீகல் ட்ரபிள். லா தெரியாமல் லைஃப் ஸ்பாயில் ஆகாதீங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.